வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/3/2026 பங்குனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மனதில் இருந்த பாரம் முழுவதுமாக குறையிறது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்று நடைபெறுவது. வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது. யோக பலத்தை டக்கென்று பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு. தனிப்பட்ட செல்வாக்கு, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் இடமாற்றங்களாக இருந்தாலும், தொழில் மாற்றமாக இருந்தாலும், உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் கைகூடக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, மனதில் சந்தோஷமும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தெளிவான அமைப்பு, தடைகள் தவிடுபொடியாக்குறது, உதவிக்கரம் கிடைப்பது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் இந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வது, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முதலீடுகள், வரவேற்கத்தக்க முதலீடுகள், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தெய்வ மார்க்க பயணங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து ஆறுதலும் சந்தோஷமும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த முதலீடுகள் டக்கென்று வருகை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் தனிப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதும், யாருக்கும் ஆறுதல் சொல்வதோ, உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்ற தைரியம் சொல்வதெல்லாம் இந்த நாளில் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில்
அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டிக்கொள்வது வெளியிடத்திலும் வெளி தொழிலிலும் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் நீங்கள்தான் சமாதான தூதுவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழில் ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கவலைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.